டுடே ஒர்க்குள்ளாக்கு இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி காலையில் வந்து ஒரு ஸ்லாபு ஷட்டரிங் பண்ணிவிட்டு இது காங்கிரீட் போட்டு முடிச்சதை பிரிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதை போய் பார்த்தோம். அப்புறம் மேலே அப்படியே காலம் வந்து ஒன்று ஷட்டரிங்கு ரெண்டல் ஷட்டரிங் வந்தது. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு அது கரெக்டாக எல்லா ஷட்டரிங்கும் வந்துச்சா அப்படின்னு பார்த்து அதை இறக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து நேற்று நான் சொல்லியிருந்தாலும் ஒரு பிசிசியில் பிரச்சனை அப்படின்ட்டு, அவன் வந்து கன்சல்ட்டு ட்ராயிங்கில் தான் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சர்வேரை கூப்பிட்டு வந்து பார்த்தோம், அவன் கொடுத்த பாயிண்ட் எல்லாமே ஓகே அப்படின்ட்டான். எல்லாமே நான் கொடுத்தது தான், இதை வச்சு அவங்க பிளானிங்கில் கேட்டு ட்ராயிங் போட சொல்லுங்கள், எதையும் மாற்றிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்ட்டு அதோட அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் இன்னொரு சைட்டில் வந்து ஒரு ஸ்லாபு போயிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ தான். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் ஸ்லாப் அதை போயிட்டு அதில் என்னென்ன ஏது நடக்குது, என்ன ரிங்கெலாம் பண்ணுறானுங்க, ஸ்லாப்லாம் பண்ணுறானுங்க அப்படின்னு பார்த்துட்டு, அப்புறம் இந்த இதில் வந்து ஒரு செக்கிங் ஒன்று, அதை செக்கிங்கை பார்த்துட்டு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்துட்டு உள்ள எல்லாம் ப்ளஸ் பெயிண்ட் வரைக்கும் முடிஞ்சிச்சு, ப்ளஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி ப்ளஸ் முடிச்சு मार्किंग में अभी वो बराबर था. அப்படியே நேராக போனோம். ஒரு சைடில் दोबारा चेक कर दिया, बट इसका ये मार्किंग था, बट इधर ये स्लोप में वो बहुत पड़ा हुआ ना, वो था. ये जगह में 40 से 50 से वो लेवल बराबर है, वो जगह சரி. இது बस वो जगह बराबर है. इधर थोड़ा निकलना है. ये देखना, ये इधर टॉप कटिंग किया ना, ये सही है. इधर से इतना स्लोप किया ना तकरीबन ये 2-3 मीटर का. ये டாப்ல கரெக்டாக निकल है ये वाला. செஞ்சு இந்த பக்கம் फिर आपको लाइन ऊपर से कटिंग करेगा, नीचे में ख़राब करेगा तो बाद में ये फिर खुदाई सही नहीं அகலமாக எடுத்ததா लपड़ा बन जाएगा. ये वाला इधर लाइन आ रहा था, बट इधर से नीचे इधर लाइन है, वो उधर मट्टी क्लीन है तकरीबन 2 मीटर का. ऐसा स्लोप है ना, ये अभी शावल से कटिंग करना पड़ेगा फुल. இவ்வளோ தூரம் फिर आपका लाइन मिल பெரிய जाएगा. பிரச்சனை. அப்புறம் பிசிசியே நம்மளுக்கு வராது. அப்புறம் திரும்பி இந்த ரிட்டன் வந்துட்டு இந்த காலம் ஷட்டரிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் திரும்பி பார்த்துட்டு என்ன பண்ணுறானுங்க ஏது பண்ணுறானுங்க அப்படின்ட்டு, இது சிம்பிள் ஷட்டரிங்கு. இந்த ஷட்டரிங்கை அப்படியே தூக்கி வச்சு லாக் பண்ணிவிட்டு இது இவ்வளோதான், இந்த ரிவிட்டை வச்சு அடிச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சிச்சு. அப்புறம் இது இந்த அடியில் வந்து இந்த காலத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக சில மரவாலாம் இதெல்லாம் தக்காலாம் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அதில் செட் பண்ணுறதுக்காக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 1 மணியோட முடிஞ்சிச்சு டியூட்டி. அவ்வளோதான், வீட்டுக்கு ரூம்